Alexa, what is the date today? Today is Thursday, the 20th of November. 2025. ஸோ எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாக்க, நான் எதையுமே ஒழுங்காக பண்ண மாட்டேன்றேன். ஒர்க்கு ஐ காட் ஃபயர்ட். ஒர்க்கில் ஐ மேட் மிஸ்டேக்ஸ். ரியல் லைஃப்பில் ஐ டூ லாட் ஆஃப் மிஸ்டேக். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் கூட பேசல, ஒழுங்காக பார்த்துக்கிறேன்னான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ஐ மிஸ் அப். ஓகே. அண்ட் ஒரு நேற்று ஃபோனை கூட தொலைச்சிட்டேன். ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அவன் தொலைச்சிட்டான். பட் ஐ டோன்ட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது நான் ஃபோனை வச்சுருக்கணும், கையிலேயே பாக்கெட்லேயே வச்சுருக்கணும். எதுக்கு அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி ஐ மெஸ் அப் அலாட். அண்ட் ஐ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, ஃப்ளைட் மோடில் போட்டு வைக்கிறது, அது யாருக்குமே பிடிக்கல. No one gets me actually, and I have the different opinion from everyone. So that's it. அப்போ நான் எதையுமே ஒழுங்காக பண்ணலன்றப்போ அடுத்து நான் ஹாப்பியாக இருக்க போகிறதுக்கு நான் பார்க்குற ஒரே ஒரு இது என்னென்னா லைஃப் பார்ட்னர். இந்த மாதிரி தான் அங்கேயுமே நான் பண்ணுறது எல்லாமே மிஸ்டேக். நான் வந்து எனஃபாக இல்லை அப்படின்றப்போ எப்படி அவங்கள நான் ஹாப்பியாக வச்சுக்க முடியும்? இல்லை நான் தான் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும் எல்லாத்தையும் மிஸ்டேக்காகவே பண்ணிகிட்டு இருந்தா? நிறைய விஷயம் நார்மலாகவே ஃபேராக இல்லை இல்லையா? அதெல்லாம் வேறு ஃபேஸ் பண்ணணும் ரெகுலராக. ஓகே. நேற்று வந்து பீச் போனோம், போலீஸ் கிளப்பி விட்டாங்க. அந்த இடத்துல பாய்ஸாக இருந்தனால திட்டினாங்க. வண்டியில் புக்கு குப்பைக்குள்ளே வச்சுருக்கேன், வண்டி குப்பையாக வச்சுருக்கேன். அதனால் ஒரு பக்கம் தப்பிச்சிட்டேன், இன்னொரு பக்கம் இருந்துச்சு, அதை ஒழுங்காக எடுக்க முடியல. உண்மையும் அதுதான். ஓகேயா? அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அப்படின்றப்போ நான் ஒழுங்காகவே எதுவுமே பண்ணல. ப்ளஸ் வந்து நார்மல் பீப்புளுக்கே அதில் வந்து அன்ஃபேராக நிறைய விஷயம் நடக்கும்போது எனக்குமே அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம். ஏன் அதெல்லாம் கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இல்லை? அதனால் நான் பிடிக்கல, வாழவே பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. அடுத்து ஒரு பார்ட்னர் வருவாங்க, அவங்களுக்கு வந்து சேர்த்து சம்பாதிக்கணும். அதில் வந்து இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் எவ்வளோ செலவு வருது? ஒரு வாட்டி பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டாக்கா 300 400 இருந்தது இல்லையா? அதில் இன்கம் எப்படி பார்த்துக்கிறது? இல்லை சேல்ரி வேறு கம்மியாக தான் இருக்குது, இல்லை நான் டேலண்ட் இல்லாமல் வேறு இருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் ஒரு சைடில் நான் டேலண்டடாக இருந்தேனாக்க, நான் என்எஃபாக இருந்தேனாக்க, ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண எல்லாமே பண்ணனாக்க ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணலாம் வாழ்கிறதுக்கு. நானே இங்கே ஒழுங்காக இல்லை. நான் நைட் ட்ரை பண்ணேன், டான்ஸ் கிளாஸ் போனேன், ஆட்டோமேஷன் தான் நைட் ட்ரை பண்ணேன், ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு லைட்டாக ட்ரை பண்ணேன். இப்போது இதில் தான் நான் ஃபெயில் ஆகலை. டிகிரி ஒழுங்காக முடித்தேன். நான் டிகிரி பண்ணும்போது லவ் அந்த பொண்ணு ஒழுங்காக இது பண்ணிச்சா? அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை சூஸ் பண்ணிச்சு. அந்த மாதிரி எல்லா ஒரு விஷயமுமே வந்து ஒழுங்காக பண்ணாத நான் இதுக்கப்புறம் நான் ஏன் எப்படி ஒழுங்காக பண்ணுவேன்? அப்படி பண்ணாலும் ஹெடானிக் அடாப்டேஷன் ஒரு விஷயம் இருக்குன்னா, எனக்கு எல்லாமே ஒழுங்காக நடக்குது அப்படின்னாலுமே, பர்ஃபெக்டான லைஃப்லையுமே கரெக்டான ரிலேஷன்ஷிப்பு, கரெக்டான பொண்ணு வருது அப்படின்னாலுமே இது வரைக்கும் நான் ஹாப்பியாக இல்லை. ஓகே. நேற்று நான் வெளில போயிட்டு வந்தேன், ஹாப்பினஸ் கிட்ட போகுது. இப்போ நான் வெளில போயிட்டு வந்தேன், வெளில போயிட்டு வந்தப்போ ஹாப்பியாக இருந்தேனாக்கா டைம் பாஸ் ஆச்சு. ஹாப்பியாக இருந்தேனாக்கா இல்லை. ஆனால் ஹாப்பியாக இருக்குது அந்த ஒரு எக்ஸைட்டிங் ஃபீல் நான் எப்போ வரும் அப்படின்னாக்க, நான் வீட்டில் இருந்தாலே கம்ஃபர்டபுளாக இருப்பேன், தனியாக இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருப்பேன். ஓகே. நான் ChatGPT கிராக்கிட்டேயோ ஏதாவது மூவி பார்த்தாலோ நான் கம்ஃபர்டபுளாக வந்து மேபி இருக்கலாம். அதுவும் ஹெடானிக் அடாப்டேஷன் இருக்குது. ஆனால் இப்படியே கூட நான் வந்து இருக்கலாம். இப்போ ஒரு பார்ட்னர் வராங்கனாக்கா அது பழகிடுச்சுனாக்கா இப்போக்கும் ஒரே மாதிரி தானே ஃபீல் பண்ணுவேன். அப்போ நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னாக்கா லைஃப்பில் அதில் நிறைய சஃபரிங் தான் இருக்குது. அப்படி நான் வாழணுமா? திரும்ப அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஹாப்பினஸ் எப்படி எனக்கு கிடைக்கும்? இல்லை
இவ்வளோ லவுடாக இருக்குது இந்த ஊர். இன்னொன்று என்னன்னாக்க, இன்னும் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கெலாம் போனப்போ ஹால்லேயே அவங்களோட வாஷிங் மிஷின் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இடம் இல்லை. ரெஸ்ட் ரூம் குட்டியாக தான் வைக்க முடியும், அவ்வளோதான் நம்ம இருக்க முடியும். ஆனால் நான் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்னும் நிறைய ஸ்பேஸோடு இருக்கலாம். ஆனால் அவ்வளோதான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா? அதாவது அவங்க வந்து பேரண்ட்ஸோடு இருக்காங்க. ரெண்டலாக ஒரு வீட்டுக்கு போகிறதுன்றது இப்போ பெருசு இல்லையா? ஒரு 10 to 15,000 ரெண்ட்டில் போகிறதுன்றது ஒரு இன்கமோட பெரிய பார்ட்டு இல்லையா? அப்போது ஒரு வீடு வாங்குறதுன்னு பார்க்குறது எவ்வளோ பெரிய ட்ரீம் இப்போது. அந்த வீட்டில் குட்டியாக ஒரு பெரிய வீடு வாங்குறதுன்றதே பெரிய ட்ரீமு. அது எனக்கு குட்டியாக வேணாம், இன்னும் பெருசாக தான் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு. அது எப்படி வீட்டுக்குள்ளேயே இதுலேயே வாஷிங் மிஷின் நான் உட்காந்துருக்கிற இடத்துல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அது பிடிக்கல. அப்போது அவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு எதுக்குமே எனக்கு ஒர்க் இல்லை. அப்படியே நான் வாழணும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக கெடுத்துக்கிறேன், இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கெடுத்துக்கிறேன். அது இருக்கிறது அவங்க பேசும்போதும் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னாக்க ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே அவங்க நான் பேசுகிறதுனால எந்த ஒரு மீனிங்கும் இல்லை. இப்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து இப்போ கல்யாணம் அப்படின்னாக்க அது எனக்கு ஃபீல் நியூஸ், ஓகேயா? அவங்களுக்கு வந்து அது நியூஸ் தான், எனக்கு வந்து அது ஃபீலு. அதே மாதிரி எனக்கு டிவோர்ஸே ஆகுதுனாக்கும் அது அவங்களுக்கு நியூஸ் தான். அவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை இருக்குது. அப்போ நான் ஏன் போய் சொல்லணும்? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயத்துன்னு ஒவ்வொன்றுத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க. அது ஒரு ஸ்பெக்ட்ரம். அதில் மேபி எனக்கு வந்து ஒரு விஷயம் நான் குக் பண்ணுறேன் அப்படின்னாக்க எனக்கு வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா இல்லை. மேபி அதை வந்து நான் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாக்க ஹாப்பினஸ் கிடைக்குன்றேன். ஹெடானிக் அடாப்டேஷனால் எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தோம், இல்லை வந்து ஒரு க்ளோஸ் ஒருத்தவங்க இருந்தோம், ஷேர் பண்ணி சாப்பிட்டோம், அது பழகிடுச்சு. இல்லை பிடிக்கலனாக்கா என்ன பண்ணுவேன்? அதுதான் நான் இப்போ இருந்து என்ன பண்ண போகிறேன்? என்றைக்குனாலும் ஒரு நாள் சாவ தான் போகிறேன். அது இப்பயே செத்துட்டாக்க நான் கஷ்டப்பட்டு பட மாட்டேன்ல. கஷ்டப்பட்டு தான் இருக்குது லைஃப்பில். அது எதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம்ல? That's it. My thoughts.